அமித்ஷாவின் நேரடி தொடர்பில் அண்ணாமலை. மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாகா தூசி தட்டப்படும் டிஎம்கே ஃபைல்ஸ். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டு அடுத்த தலைவராக நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவரை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றியதால் இனி தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமை என்ன ஆகப் போகிறது என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். ஆனால் அடுத்த புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்ட போது அந்த அறிவிப்புடன் சேர்ந்து அண்ணாமலையின் அரசியல் அறிவை தேசிய அளவில் பயன்படுத்துவோம் என்றும் அவருக்கு தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் அமித்ஷா. அப்போதே அண்ணாமலையின் ஆட்டம் இனி வேற லெவலில் இருக்க போகிறது என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பலரும் எதிர்பார்த்தது போன்று மத்திய அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார் அண்ணாமலை. அதற்கான அவர் ஆந்திராவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிடம் டெல்லி பாஜக தலைமை நடத்திய பேச்சுவார்த்தையில் ஆந்திராவில் காலியாக இருக்கும் ராஜ்யசபா இருக்கைக்கு அண்ணாமலை தேர்வு செய்ய சம்மதம் தெரிவித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இந்த நிலையில் மே 9, 2025 அன்று நடைபெறவுள்ள ராஜ்யசபா இடைத்தேர்தலில் அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரது பதவிக்காலம் 2028 வரை இருக்கும். அதே நேரத்தில் விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் நடக்க இருக்கும் நிலையில் மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் அண்ணாமலை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காகத்தான் அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பியாக்க டெல்லி பாஜக தலைமை முன்வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு அமைச்சரவையில் எந்த இலாகா வழங்கப்பட இருக்கிறது என டெல்லி வட்டாரங்களில் விசாரித்ததில் சில முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அமலாக்கத்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒரு துறை. அமலாக்கத்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இருந்துதான் பல ரகசிய தகவல் ஆதாரத்துடன் செல்லும். அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவின் மொத்த டேட்டாவும் அண்ணாமலை கையில் இருக்கும் நிலையில் அவரை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள இலாகாவில் இணை அமைச்சராக கொண்டு வந்து தன்னுடைய நேரடி தொடர்பில் அண்ணாமலை வைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளார் அமித்ஷா என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் மத்திய உள்துறை இணை அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலை கையில் இருக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் தூசி தட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக அமைச்சர்கள், திமுக கஜானா என்று சொல்லக்கூடிய நபர்கள் மற்றும் திமுக முதல் குடும்பத்தின் பினாமிகள் இவர்கள் அனைவரும் அண்ணாமலை ரேடரில் இருந்து இனி தப்பிக்க முடியாது என்கிறது டெல்லி வட்டாரங்கள். இந்த நிலையில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது திமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த நிலையில் அவர் தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டதும் அப்பாடா என பெருமூச்சு விட்டது திமுக தரப்பு. ஆனால் தற்பொழுது இணை அமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் என்கிற தகவல் அறிந்து மாநில தலைவராக இருக்கும் போதே நம்மை படாத பாடுபடுத்திய அண்ணாமலை இனி மத்திய அமைச்சராகி என்ன செய்ய போகிறாரோ என திமுக தரப்பு பரிதவித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தின சேவல்